என்னோட பேர் சந்திரன். ஃபார்மர் ஐஜிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் பாண்டிச்சேரியில் ஐஜியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன். 2023 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு அங்கே திருப்தி இல்லை. அது பின்னால் நான் என்ன காரணம், அது வெளில வந்த காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். நான் அதில் ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் டிவிகே ஃபார்முலா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவங்க இங்கே களத்தில் இருக்கிறவங்களோட சந்திச்சு பேசணும், என்னென்ன ப்ராஸ்பரஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலா டிஸ்கஷனில் முடிவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். நாளைக்கு தலைவர் விஜய் வர போகிறாரு. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பணிபுரியலான்னு இருக்கிறோம். நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சார் வந்து சுவாமிநாதன் பிஜேபியில் தலைவராக இருந்தார். அவர் 25 வருஷமாக தலைவராக இருந்துட்டு அதில் வெளில வந்துட்டார். சார் வந்து பெரியசாமி, அவர் வந்து அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார். அவரு வெளில வந்துட்டார். இவர் நம்ம பாட்டாக்க தேமுதிக செயலாளர் இருந்தார். 2-3 முறை அவர் வந்து போட்டிட்டு இருக்காரு. தேமுதிகவில் வந்து குமரவேல் அவர் வந்திருக்காரு. நாங்கள் அனைவரும் ஒன்றா வந்திருக்கோம். நாளைக்கு நாங்கள் எங்கள் தலைவரோட நாங்கள் ஐக்கியமாக போகிறோம். கண்டிப்பாக இப்போ வந்து மக்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. நிச்சயமாக அது வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து நிச்சயமாக பாண்டிச்சேரியிலும் ஒரு சிறந்த ஒரு லெவலுக்கு வரும். இந்த 2026 எலெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வருவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் அசானா அவர்கள் என்னுடன் சேர்ந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. பொங்கலுக்கு பிறகு வந்து ஏராளமான கிட்டத்தட்ட வேட்பாளர் ரேஞ்சுக்கு உள்ளவங்க இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை விரும்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. கடந்த முறை 6 சுயேட்சை எம்எல்ஏ வந்து ஜெயிச்சுக்கிறாங்க. இந்த வாட்டி வந்து தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமையறதுக்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்க்குறோம். ஏராளமான பேர் பொங்கலுக்கு பிறகு வந்து தளபதி அவர்கள் முன்னிலையில் வந்து புதுச்சேரியில் வந்து நிறைய விஐபிகள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது தலைமை தான் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து களத்தில் எல்லா பகுதியிலையும் நல்ல வேட்பாளர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ரிட்டையர்ட் ஐஜி, இது மாதிரி வந்து படித்தவர்களை கொண்டு, ஒரு இளைஞர்களை கொண்டு, அனுபவசாலியை கொண்டு ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக வந்து அமையும்.